அது தமிழ் மன்ற சார்பாக 50 ரூபாயுமே குள்ளமுட்டி இதயநலா சார்பாக 50 ரூபாயுமே நாங்கள் கூட அணைக்கிறோம். மாமாய் பாட்டு கூப்பிட்டா ஓடி வரணும். மாமாய் பாட்டு நீங்களாம் ஒரு ஆளுன்ட்டு வாட மானகட்ட பையில மற்ற டான்ஸுக்கார பிள்ளைலாம் என்னங்க பண்ணும்? இந்த மாதிரி ஆளு வந்தா 1 மணி நேரம் மேடையில நிக்கும். எதுக்கு நான் சுருக்குறேன்? இவனை இன்னைக்கு போட்டுக்கிட்டு கிழிக்கணும்னா என்னோட சுருக்கிட்டு இருக்கேன். காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு அது தலை போற விஷயம்ல வர்ற விஷயம் இல்லடா. கலைமணி குத்து முடியா தூக்க முடியலன்னு முட்டி தூக்கலாம் பாரு. முறைய பாரு முகரே. எது முட்டு கொடுத்து தூக்குற? ஒரு இதை வாசிக்கிறேன். வாசிங்க வாசிங்க. அழகுமலையான் வாட்டர் சப்ளை சுத்தி வாட்டர் சப்ளை நீங்க நிஜமாலுமே செய்யல. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நல்ல கவுண்டன்பட்டி மல்லபுரம் போஸ்ட் குஜிலிம்பாறை என் அன்பு உறவு சார்பாக அழகுமலையான் வாட்டர் சப்ளை சார்பாக ரூபாய் 501 அளித்த என் அன்பு உறவு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை காணாம காசை கொடுத்தவர். சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காற்றுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. நீ சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. நாம் பாடம் வெட்டுக்கும் நந்தவன பாட்டுக்கும் சரியாச்சு என்று சொல்லி டொங்காஸ் போடு. நீ சரியாச்சு என்று சொல்லி டொங்கோடு. கருத்த மச்சான் கைய வச்சு நெருப்ப வச்சான். பருப்படுத்து நல்ல பருப்பை எடுத்து பாரு. நல்ல ஆம்பளை போடா ஓடி பிறகு தண்ணி போடா மானகட்ட பையல. டான்ஸ போடுறதுனா எச்சப்ப போட்டு வச்சிருக்காங்க. ஒண்ணே பப்புன போட சொன்னா லூச போட்டு வச்சிருக்காங்க. இங்க வரு. ஏய் வாய குளிச்சு புடுவேன். ராதா தொடையில கழிச்சு புடுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ ஆளடா நீ எனக்கு. ரெவடி சக்கா போடா வீணா போன பையல. ஹலோ ஏய் என்ன ஆவுனா என்ன நெஞ்ச நிமித்திட்டா அர்னால்ட் மாதிரி வர்ற? நான் நெஞ்ச நிமித்துறேன். நல்ல ஆம்பளை நீ நிமித்து. நீ வேணா கீழ குனிஞ்சு. நீ அர்னால்ட் மாதிரி நெஞ்ச நிமித்தினா புருஷலி மாதிரி உன் கம்மாயில கால விட்டு நல்லா புடுங்குங்கறேன் நானு. டேய் நீ ஏன்டா டிசிஷன் போட்டு அடிக்குற? எதுல போட்டுக்கிட்ட ஆர்வம் உனக்கு? ஆர்வம் கிடையாது. உன்னை ஒன் சைடா உன் செவரொட்டிய பார்க்க நினைக்கிறேன். வேணுமாடா? கட்ட ரோஸ் கல்லுமே ஒரு முறைக்கு எனக்கு மருமே வேணும்பா. அததான் சொல்லிட்டே நான் வந்ததோ. அப்போ நீங்க அடிங்க போ. இங்க வரு விஜி. என்ன ராதா? இந்த மத்த பப்புன்னு சொல்றியே எல்லா பப்புன்னு அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கு ஒரு அளவு. ஏய் என்ன விஜிங்கற மேடையில என்னடா நீ வச்ச ஆள நானு? என்ன உள்ள வந்து அக்காங்க நான் உன்னை வைக்கல. உன்னை டீ கடைக்காரன் தானடி வச்சிருந்தேன். டீ கடைக்காரன்னு கூப்பிட வர பாப்போம். டீ கடைக்காரர் அன்பு அத்தான் மாமா. அண்ணே அது எந்த டீ எந்த பால்ல டீ போட்டாங்க? இத சீம்பால் கூட வராது. உட்கார்ந்து தொலை நீ. ஏன்டா நீ என்னடா பால் அதிகாரி மாதிரியே பேசுற? நீ என்னடா நாடக புரோக்கரா? நீ என்ன புரோக்கர்? விஜி. என்ன விஜின்னு பேர் வைக்க சொல்லத்தானே உங்க அப்பையாத்த வச்சிருக்காங்க. விஜின்னு பேர் வச்சா யார் தெரியுமா கூப்பிடணும்? என்னையோட பெரியவங்க விஜின்னு கூப்பிட்டா பரவாயில்ல. நீ எல்லாம் நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச சிறு காலம் உள்ள இருக்கையில அக்கா நொக்கா அன்பு சகோதரின்னு நோட்டீஸ் வாசிக்கிற. அப்புறம் நீ வச்சிருக்கிற பொம்பளை கூப்பிடுற மாதிரி விஜிங்கிற. ராதா சோடி அப்படித்தேன். என்னடா ஜோடி? ஆளு சிறுசா இருந்தாலும் உனக்கு பப்பு நீ எனக்கு நீ டான்ஸ் நீ அப்படி தெளிவா சொல்லி பழகு. ரோசப்பட்ட கீரை முண்டை என்ன மயத்து நக்கறத வீணா போன முண்டை விளங்காத முண்டை. யாரடா முண்டைங்கற? மானகட்ட முண்டை. தூக்கி பொளந்து விட்டு தாலி முளகாத்துல நல்ல ஆம்பளை பொளந்து பாரு பாப்போம். முடியாது. சம்பட்டி எடுத்துட்டு வரல. அப்ப தெரியுதுல அப்புறம் எதுக்கு பேசுற? இவன் என்னடா கிணத்தாம மாதிரியே போட்டு. ஐயே இவன் என்னடா வீணா போன பைய மாதிரியே நிக்கிறாங்க அருமோ. விஜி என்னடா? என்னடா தான் சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இவன் ஒரு தர்த்தினை முடிச்சவைய எதுக்கு அடிக்க மாட்டியா? அவன் டான் சொன்னதுக்கு ஒரு மாமனுக்கு அடிக்கிறான் பாரு மருமே.
ஆமா சாக்கா நிக்கிற பெரிய வக்கல் ஈபியில் வேலை ஆக்குறாரு. சாக்கா இது வந்து அடியாய் எல்லாம் ஒன்னே எடுத்தாண்டி. என்னடா ஓடி ஈடினா மரியாதை இல்ல உனக்கு சொல்லி. புரிஞ்ச மருதம் பண்ணி என்னடா உன் பின்னாடி சிமெண்ட் முள்ள தாயம் உருட்டுனே. எதுக்குடா நீ போய் அத சொல்ல சொன்னாங்களா ஊர்ல? தம்பி யூடியூப் முருகா இதெல்லாம் நீ போடாத, மருதமணி வீட்ல பிரச்சனை ஆயிரும் சொல்லிவிட்டேன். இது போடாதப்பா, ஒரு முட்டை போட்டா போடுப்பா. போடு. அப்படி நானே மருதமணி என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு தேவையாதே. என்னடா என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட வாயாடி பேசின 4 டான்ஸ் ஒரு ஒம்பல கொடைக்கானல டோல்கேட்ல வெள்ளரி பஞ்சு விக்கிறான். ஒரு ஒம்பல ஒரு டீ கடை போய் தமிழர் கழுவுறா. சரி. இன்னும் ஒருத்தி பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சைக்காரியா. சரி. ஆனா விஜி ஒழுங்கா பேசிக்க மொத்தம் கம்பு செய்வன வைக்கிறவனா நீனு? செய்வன வைக்கிறவனா? அத்தி என்ன எதுக்கு அத்தி மாடு கால வளர்த்துட்டா. ஆள பாரு செய்வன வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானே. விஜி இந்த உலக நாடக உலகம் மட்டும் கிடையாது, எந்த துறையா இருந்தாலும் என் தமிழே பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். பெண்களுக்கு முக்கியத்துவம். நீ எதுக்கு இப்படி பேசுற? இருங்க மேடம், நாடக கலையில ஆம்பளை 1008 வேஷம் போடலாம். உன்னை மாதிரி பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த நாடக கலையில வர்றீங்க. உங்கள் அத்தனை பேர் ராதா பேச்சுக்கு இப்படி ஒரு கை தட்டலாம். ராதா பேச்சுக்கு ராதாக்கு இவ்வளவு ரசிகர்களா? கை தட்டி கை தட்டி மருதமணி மருதமணி அழகு மாணி கவுண்ட்ல விட்டு எரிச்சு விட்டு போ. இதுல போட்டு பொசிக்கிட்டு போய் ஏற்கனவே எந்த கிளியா செட்டிக்கு எந்த செட்டியை காட்டு. ஒரே பாரு ஏற்கனவே அது வெந்து கிடக்கு. நீ வேற கொண்டாந்து எங்க வைக்கிற? கையை விட்டு பருப்பு. என்னடா ரெண்டு பேரும் ஒரு முடிவோட வந்திருக்கீங்களா? ஹலோ ப்ரோ, இங்க வாங்க. மாடு சென்னைக்கு போற மருந்து இருக்கா? இருக்குல. இத போட்டா மாடு சென்னை ஆகும். ஏங்க என்னது அது? இதுல அடிச்சுடலாம். நல்லா அவளை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தே ஓனையா மாதிரி வந்து கருத்து விட்டியாடா. அடிக்காதீங்க. கரெக்ட் பண்றதுக்கு மருந்து இருக்குல என்கிட்ட. அதுவும் மருந்தா? என்ன மருந்து? நீங்க போட்டுக்கிட்டு நல்லா தெம்பா நிக்கும்ங்க. கொஞ்சம் நிறைய கொடுங்க அந்த பையனுக்கு. ஏன் நிக்க மாட்டேங்குதா? அது யாருக்கு தெரியும், இனிமே தான் பார்க்கணும். அப்படி அது உன்னை கூப்பிட்டு வந்து மேடையில இதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா? மரியாதையா போயிரு, இல்லைன்னா ஓலப்பாயில சுருட்டி காலையில 7 மணிக்கெல்லாம் உன்னை எரிச்சு விடுவேன். போடா நீ வாடா. நீங்க பாருங்க பாருங்க பாருங்க. முத தீ அமத்து மேடை எரிஞ்சு வச்சுன்னா புருஷனுக்கு நீ தான் தண்டை கட்டணும். அமத்துறா. நாளைக்கு தண்டை கட்டு. இன்னைக்கு தண்டை கட்டுறது கலைமணி கட்டுவியா? ஆமா என்ன தலையில அள்ளி வச்சிடலாம். அத்தை பொம்பளை பிள்ளைன்னா நம்ம ஈஸியா கட்டி பிடிச்சி அதை பாடா படுத்துவான். இவ தொடைய கூட பட்ட முடியாதுல. முடியவே முடியாது. அசைச்சு பாரு. தொடைய கூட பட்ட முடியாது. நீயே சொல்ல, என்னைய சொல்லாத. எங்க அண்ணன் சிங்கியா இங்க வாரு. என்னங்க நான் எறும்பு மாதிரி அப்படியே மெதுவா ஊறி கரெக்ட்டா அதே இடத்துல கடிச்சு போறீங்க. நல்லா கடிப்பீங்களா? சின்ன ராசாவே சித்தெரும்பு என்ன கடிக்குது? சின்ன ராசாவே சித்தெரும்பு நல்லா புடுங்கட்டும். நல்லா புடுங்கட்டும். அப்போ 350 ரூபா ஜம்பளம், 2 உளுந்த வடை, ஏசி கார். ஒத்த உளுந்த வடை 2 பணியாரம். ஏய் பணியாரம் 2ஆ? அரைஞ்சே ஒரே சொல்றத கேள். உன்னை ஏசி காரில் கூட்டு வந்து ஊரில் அன்னதானத்தில் கூட்டமாக இருக்குன்னு எங்கள் அண்ணன் ராஜா அண்ணன் வீட்டில் சோத்தை போட்டு உடனே உள்ள பவுடர் போட்டு உனக்காக பிளாஸ்டிக்கில் காப்பி வாங்கி கொடுத்து உனக்கு ஒரு அசிஸ்டண்ட் மயிர் வேற அம்புட்டையும் கொடுத்து என்னை மாமா வேலை வாக்க வைக்கிறியா? அவளை எதுக்குடா கரெக்ட் பண்ணுறேன்? நான் தான்டா ஓனரு, நீ கிளீனர்டா முண்டை. நான் என்ன சொல்றது தெரியுங்களா? நான் உங்களை ஒன்றும் தகட்டப்படுத்த, நீங்க தான் ஓனர், எனக்கு தெரியும். ஆமா ஓனர் உழைக்காம உட்காருங்க, வேலையை நான் பார்க்குறேன். சீக்கிரம் யாராவது ஒருத்தர் பாருங்க. கரெக்டா சொல்லிட்டாப்ல பாத்தியா? இவளும் பாருங்க பாருங்க, அவன் என்ன செங்க காலவாசலா இருக்க வந்திருக்கேன். இல்லங்க, அவர் வந்த விதம் பாத்தீங்களா? துரு 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 துருன்னு வந்தாரு. அதனாலதான் அவர் நல்லா துரு துருன்னு செய்வாரு. நீ அவரை நல்ல மனிதன் நினைக்கிற இல்லையா? நரம்பு தளர்ச்சி மாத்துறதே சேலம் சிவராஜிட்ட வாங்கிட்டு வந்து. அட கிறகமே, எனக்கு அமையறது பூரா நரம்பு தளர்ச்சியா தான் அமையுமா? அவன் மூஞ்சி நல்லா பாரு, இருதல முனி மாதிரியே இருப்பான், பாம்பு மாதிரியே. மாத்திரை நான் வாங்கல, தைலம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவன் தடை விடுவேன் அப்ப கேப்ப.
அடிக்காதீங்க. மருதமணி அடிச்சா எனக்கு வலிக்கும். ஏ பிரச்சனை முண்டை நீ ஒரு அடிப்படை தக்காளி பார்த்தா என்ன பண்ணது புருஷன் நாளைக்கு கொண்டாடிட்டு போறேன் நாளைக்கு அவன் ஜெனையாக்கி விட்டேன் என்னங்க மருதமணி? ராதாகிருஷ்ணன் எத்தனை வட்டம் அடிச்சு விட்டேன், நீ ஒரு வட்டமா தான் அடிச்சு விடுறியா? அதுல வந்தாலும் அடிச்சு விட. ஆத்தோரம் ஊத்து தோண்டி மணல் சரிஞ்சு விழுந்துரும். கம்மாயோரம் ஊத்து தோண்டி தண்ணி வராது, கம்மாயோர ஊத்து தோண்டா தண்ணி வராது. என்கிட்ட தோன்றேன் பூரா முட்டா போல தோன்றா கம்மாயோரம் ஊத்து தோண்டி கரையோரம் பள்ள வெட்டி இவ கம்மா தண்ணி பாஞ்சிரும் முன்னு இவ கம்மா தண்ணி பாஞ்சிரு முன்னு காலையில மாமட ஒட்ட மருதமணி. ஏலே நீ எதுக்கே வந்த? ஏன் வந்தியா? நீ எதுக்கு வந்த? அவன் பண்ணும்போது ஏன் ஆடு காலி பயமே அவன் பண்ணும்போது கலைமணி சும்மா இருக்கலையே ஏன் ஒரு தடவுக்கு 73 ரூபாய் பிடிப்பேன் சம்பளத்துக்கு. ஐயா நான் ஜாதான என்ன இழிச்சா போயிலாடா நீ தடவிட்டே இருப்ப உனக்கு நான் வந்து கொசு ஊற்றி பொறுத்து விட்டு உட்காரணும் மயிர் மேலே இவன் வர்ற டான்ஸுக்கு பூரா இவன் எல்லா வேலையும் முடிச்சு போடுறேன். இவன் ஆள் தொத்தலாக இருக்கிறதுனால எல்லா பிள்ளையும் கம்பெனி கொடுக்குது. ஆனால் இவன் கெட்ட ரோக்கர்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த நீ பாடிக்கு அந்த செய்தி வடி கேட்குது. எறும்பு சிறுசா இருந்தா என்ன காதுக்குள்ள நுழைஞ்சா சரி. பெரிய மலையில சின்ன ஒளிய வச்சு கொடையலையா? அதானே அப்படி குடஞ்சுக்கிட்டு போறோம். என்னடா நடக்குது? இல்லை அவன் சொல்றது நான் தான்டா. எவ்வளோ பெரிய கண்டனர் லாரி காற்றால ஏற்றிட்டு போனாலும் டோல்கட்டில் முட்டுக்கான்னு கம்பி தாண்டா மறிச்சு நிப்பாட்டுது. தெரியுது இல்ல? அப்ப ஓரமா போ. தெரியுதுடா. அதுக்காக இந்த கப்ளிங்க விட மாட்டேன். ஏன் இந்த கப்ளிங்கு ஏன் ஓசு தான் டைட்டாக இருக்கும். நம்ம ஓசை அதை போய் தீல வாட்டுற ரெண்டு பேத்துல யாராச்சும் அதை ஒழுக்கமா செய்யுங்க. தம்பி ஓசை லந்து. ஏன் வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி ஏன் போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி இதுக்கு மட்டும் சம்பளத்தில் 170. யாருக்கு? ஏன்னா காலை அகத்தி வச்சு அங்கே போய் ஆங்கிலம் பண்ணியிருக்கேன். ஆஹா ஐயோ நான் திருப்பி கூடாது. நல்லா செய்யறீங்களா? ராஜினாமா பண்ணிடுறேன், சம்பளத்துல பிடிக்காத தம்பி. மன்னிப்பு கேளு. மன்னிச்சுக்கோங்க. ஏய் அப்பயும் எதுலயா மன்னிப்பு கேட்கற? இதுக்கு 15 ரூபா. சம்பளமே இல்ல காலையில. அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி மதுரை படே ஏய் மாதம் போய் சரி. என்ன மாதிரி போய் செவின்னு பார்த்தா போய் மோந்து வாக்குற என்னடா? ஏங்க அவரு மோந்து பார்த்தாரு, நீங்க நக்கி பாக்குறீங்களா? இன்னைக்கு அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி ஏன் போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி தழுவாடி மதுரை தாங்கே என்னையா பண்ற? நீங்க மாவாட்டைக்கு நான் தள்ளி விடுறேன். அடச்சே நான் எங்கிட்ட ஒதுங்க விடாம தள்ளி தள்ளி விடுறேன். இதான் வேலை உனக்கு. அது கிரண்டு அதான் சுத்துது. என்ன பண்ணுது? குழவி சரியில்லைன்னா கிரைண்டர் சுத்திக்க வேண்டியதா? குழவி காணல, குழவிய கொத்தி வைக்கணும். நல்லா போட்டு விடு கொத்துங்க. நீங்க செய்யுங்க. கிரண்டு சூப்பர். பேசு எரசு அடிக்காம பேசு. எச்சி ஓட்டைக்கு அதுக்கும் கட்டி கட்டியா துப்புக்கான்னு வருது. கிரண்டு நம்ம குழவிய போடலாம், ஆனா அவன் காதை பிடிப்பானே. பிடிக்க மாட்டாரு. ஹலோ இன்னைக்கு சண்டே லீவு. நீங்க வேலையை பாருங்க. சீக்கிரம் செய்யுங்க மருதமணி. ஆர்வமா இருக்க. நீ அவசரப்படாத. அவன மாதிரியே பொசுக்குன்னு செய்யாம. உடனே அவசரப்படாத. அவருக்கு 70 நாள் ஆகும்ல. ஐயே இல்ல கொரியர் வர்றதுக்கு 2 பேரும் மாத்திரதானா? இல்ல சாமியா இருந்தாலும்
தண்ணியை ஊத்தி கழுவி அதுக்கு ஆடை உடுத்தி அப்புறமா சூடத்தை பொருத்தி அப்புறமா பத்தி கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகர் ரொம்ப அதிகம் கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் ஐயோ பீ துணி மாதிரியே இருக்குது. நான் கூட நண்டு ஓடிப்பேன் பார்த்தா நீ குஞ்சவே முடிக்கிறீங்க. ஐயோ அது என்னங்க பீ துணி மாதிரி கிடக்கு. ஏய் மருதமணி நோகாம சம்பளம் வாங்கிட்டு போலான்னு நினைக்கிறீல்ல? நான் ஆனதுக்கு அப்புறம் 2வது ஷிஃப்ட் நீங்க தான் போற மறந்துட்டீங்களா? அப்படியா? நீ போயிட்டு வந்ததே எனக்கு தெரியலையே. செஞ்சின காஞ்சின கிளி சிரிக்கும் பச்சைக்கு ஓடி வந்தா மேடையில ஆட்டமாட ஓடு பரவாயில்ல உனக்கு மயம் பிறந்திருக்கானே. உன் பேர் என்ன தங்கம்? பேரு சொல்லடி சிஞ்சுமணி. எங்க அம்மா என்ன குஞ்சுமணின்னு வச்சிருக்கு. அழகு குஞ்சுமணி. மணி எடுத்துட்டு என்ன குஞ்சுன்னு எங்க அம்மா கூப்பிடுவோம். சரியா இடிக்குதுங்க. அங்க இருந்துகிட்டே எப்படி போட்டா மாட்டேன். சொல்லா என்ன படிக்கிறீங்க? இருமா இன்னும் கொஞ்ச நேரம் இருமா. வந்துருச்சா? அம்மா இருமா வந்துருச்சா? எங்க ஏறிக்கிட்டே ஏன்டா சைனா சோபால உட்கார்ற மாதிரி உட்கார்றீங்களே என்ன? அது என்ன சைக்கிள் டிப்பா சைனா உங்களை காத்தடிக்கிற மாதிரி ஏற? எதுக்கு 2000 ரூபாய்? பாரு இந்த கொடுமையெல்லாம் நீ. சொல்லுங்க ஐயா. ஐயா நான் இன்னுமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ஐயா தமிழத்தை பிடிக்க அழுகாதீங்க. தொட்டு பாரு குத்தமில்ல ஜாதி முள்ள சின்ன முள்ள எல்லா வேலையும் முடிச்சு வளகாப்பு வரைக்கும் போயிட்டாங்க. அவ்வளவுதான், அது மட்டும்தான் பாக்கி. சும்மா நிக்காதடி நான் சொல்லும்படி வைக்காதடி. ஹலோ, இப்போது தமிழ் மன்ற சார்பாக 50 ரூபாயுமே குள்ளமுட்டி இதயநலா சார்பாக 50 ரூபாயுமே நாங்கள் கூட அணைக்கிறோம். மாமாய் பாட்டு கூப்பிட்டா ஓடி வரணும். மாமாய் பாட்டு பாடுங்க. தெரியாம என்ன பேசுறேன்? சரி, யாரோ ஒருத்தர் பாடுங்க. யாரோ ஒருத்தர் பாடணுமா? பப்புனு யாருங்க? யாரோ நீங்க ஓட பாடுங்க. மகமாய் பாட்டு பாடணுமா? கூப்பிட்டா ஓடி வரணும் பாட்டு. கூப்பிட்டா ஓடி வருவாளா? அத்தா குறி சொல்லி ஆடி வருவாளா? அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா? அத்தா குறி சொல்லி ஆடி வருவாளா? உங்களோட நாடகத்துக்கு வந்தா புள்ள பெத்து தான் போகணும். டேய், நீ என்ன இதுல தலைய வைக்கிற, அவன் இதுல தலைய வைக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய், மெத்தைன்னு பார்த்துட்டியா? என்னத்த போட்டுக்கிட்டு மெத்த சொத்தான்னுக்கிட்டு அனுசரிச்சு தான் போகணும். எதுல அனுசரிச்சு போங்க. அப்படி ஒண்ணு அவசியம் கிடையாது. நாங்க அப்படி ஒண்ணும் இல்லைங்க. நாங்க வந்து எதா இருந்தாலும் ஓப்பனா நான் ஓப்பன் ஆட்டேன். நீயும் ஓப்பன் ஆனே, நான் ஓப்பன் தான். யார இல்ல ஓப்பனா பேசுறேன். இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க மருதமணி. செத்துருவ. அனுபவசாலி பேசுறான் பாரு. பிள்ளை கருவாடி போட்ட ஏங்க உங்களுக்கு நடனம் இதுல தான் வருமா? இதுல தான் வருமா? போடா, நீ போக சொல்ல அப்புறம் காசை பிடிப்பேன். நான் போல போச்சாவன் வல்லலு. என்ன நான் வந்து பிடிச்சேன்னா நீ செருப்பு கழட்டி கூட அடி. அப்படியா? எத்தனை நம்பர் தெரியும்? ஏன்னா ஏண்டா ஒரு பேச்சுக்கு சொன்னா என்னடா அடிப்பேங்கிற? ஏன்னா அந்த பிள்ளை உன்னை நோங்குற மாதிரி இருக்கு. ஆமா. என்ன அதான் நோங்காது தம்பி. அதெல்லாம் நோங்காது. ஆனா உனக்கு தான் கோடி புண்ணியம். அந்த மதுரை வீரன் சாமி புண்ணியத்துல உன்னையத்தான் நான் பெருமையா சொல்லணும். ஏன் 500 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கிட்டு ஏசி கார்ல கூப்பிட்டு வந்து
வேணும்ன்ற நேரம்லாம் பணியாரம் உளுந்த வடை வாங்கி கொடுத்து இட்லி தோசை பொங்கல் அப்ப அதெல்லாம் வாங்கி கொடுத்து அன்னதான பிரபு. ஆமா அதெல்லாம் பெருமை இல்ல தம்பி, அதெல்லாம் பெருமையே இல்ல. அதுக்கே மடுவை பிடிக்கிற இல்ல மனசை தொட்டு சொல்றேன். மனசு அப்படி எவனாவது பிடிச்சி திருவானா? நான் இங்க இருக்கேன். 2000 ரூபாய் சம்பளம் வாங்கினவனுக்கு 3500 ரூபாய் சம்பளம் கொடுத்து அதுவெல்லாம் பெருமையே இல்ல தம்பி. ஆனா ஏசி கார்ல நான் கார்ல ஏறினதே இல்ல. ஆமா இன்னைக்கு மெட்ராஸ் சென்னை வரைக்கும் என்னை கார்ல கூட்டு போறைய, அதுவெல்லாம் பெருமை இல்ல தம்பி. வேற என்ன அறையவா? ஏ அழுவாம சொல்லி தொலையா, மணியாச்சு. இருக்காதயா வசனம் மறந்து வச்சா? இல்ல தம்பி, ஆனா தினமும் ஒரு பொம்பளை செட்டப் பண்ணி ஏய் அவன் என்ன மாமாவா உனக்கு? நேத்து ராத்திரி எம்மா இன்னைக்கு ராத்திரி சும்மா அவோ ஜீவா அனார்கலி அச்சா அச்சா பச்சை கிளி அம்மா அண்ணாக்கிளி அத்தா அத்தா பச்சை. ராதா என்னையே மாமா ஆயிட்டீங்களா? ப்ரோ புரோக்கர் ராக்கோழி கோவையில் ராசா தெரியவில்ல கோழி கூவையில ராசாத்தி கண்ணு போச்சு கண்ணு போச்சு கண்ணு போச்சு கண்ணு போச்சு. மருது என்னாச்சு? உங்கள் கண்களுக்கு என்ன நடந்தது? என்னை வேணாம்னு சொன்னா நான் ஓரமா உதவி கூட நிக்கிறேன். ஐயோ அடிக்க தெரியாம அடிக்காத தம்பி ராதா. ஐயோ என்னையா பண்ண? நீ காலத்துக்குள்ள மண்ணு புதன்னு விழுந்துருச்சு. விளக்கண்ண ஊத்தி பார்த்தேன். சரி வரல மண்ணு. அப்புறம் விஜய் அவர்களே என்ன சொல்லுங்க மருதமணி அவர்களே? கொஞ்சம் அமிர்த பால் இருந்தா தர்றீங்களா? அந்த பாலை பூரா நீ குடிச்சா சீம்பால் கூட வர மாட்டேங்குது போ. ப்ரோ நீ நினைக்கிற மாதிரி அது கறவை மாடு கிடையாது, வத்து மாடு ப்ரோ. வத்து மாடு ஆக்கினதே நீ தான், கிறக மாடு. ராதா தருவாத்தாரே ஒரு உன்னபத்தாரே ஒதுக்கிட்டு வாடி பித்தாளா செயின் தேடி போனவனுக்கு தங்க செயின் கிடைச்சிச்சு. எவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா உன் காலத்துக்கு கொஞ்சம் இருந்தா டேய் ரொம்ப அழுகாத ஈனப்பையமே அரைஞ்சு விடுவேன். ஐயோ பாவம். என்னையா அப்படி WWE சாம்பியன்ஷிப் நெக்ஸ்ட் இந்த ஊருக்காரதான் சாச்சி அவனா காலை விட்டேன். இப்போ நான் பெட்டியில் அவனை தூக்கி போடுறதா எதில் தூக்கி போடுறதுன்னு தெரியாம நக்கறாயா அங்கிட்டு. தம்பி WWE தூக்கி போட்டு நொறுக்கு வாங்கலடா. படுங்க எதில் போட்டு நொறுக்க? அப்படியே ஒரு ஸ்மாக் போட கீழே. நான் சாதாரணாலா? இப்போ பாரு அவனை பேச்சு மூச்சுலாம் பண்ணி விடுவேன். ஐயோ கருப்பா உன வாயை கட்டுறான். ஐயோ என்ன பண்ண? அப்போ என்ன சாதாரணாலா? ஐயோ ராதா பாவையா மருதமணியை புழைக்க வச்சிரு. அண்ணே அண்ணே எம்கேஆர் வந்திருக்கண்ணே பாருண்ணே. அண்ணே என்ன கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாப்ல? ஐயா இப்போ கடை அடைச்சிருவாங்களே முருகா. தள்ளு நான் எழுப்பி கொடுக்குறேன். என்னது சுமை தாங்கியா இது? என்ன பக்கத்து வீட்டுல இருந்து எதிர்த்த விட்டு உப்பு கொட்டதை கடிக்க நிக்கிறேன். டேய் அண்ணே 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 என்னை பாருண்ணே. மருதமணி மருது இப்போ இதை எடுத்து விடவா? எப்படி? என்ன ஒரு ரூபா அடக்குவார் பிச்சைக்கார பையன். ரூபா கிடக்கா? சிங்கினா சிங்கி அடி சிறுச்சா நெத்தி அடி பஞ்சு வளைச்சு கும்பி அடி.
அவன் அடிச்சா இங்க என்ன வலிக்குது வாடிங்க வலிக்கு என்ன வாடிங்கிற எங்க போகவா போ ஆ தம்பா போ ஆஹா போ பயம் இல்லாம போ. அப்போ ஒண்ணும் செய்ய மாட்டாரு. என் தம்பி ராதாகிருஷ்ணன் சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கிடுவா. என்னைய அவன் புகழ இப்படி பரப்புறாப்புல. ஆமா அவர் சொல்றது உண்மைதான் தான். எப்படி நான் இன்னொரு சேவை வந்துருமுன்னு ஏறணுன்னே இறங்கிடுவேன். இவர் அங்கனே 20 வருஷம் குத்தையை கடத்து படுத்து கிடப்பார். அந்த பிள்ளை லேஜா கரண்ட கால கடிச்சுன்னா வெட்டிடுறான் இங்கே வடக்குன்னு. நீ வா அவனுக்கே கம்பெனி கொடுத்தீங்கன்னா அரைஞ்சூரை வச்சு. இல்லைங்க எனக்கு பிடிச்சது அவர் தான். ரொம்ப நடிக்காது வாடி. நடிக்க தானடா கூட்டு வந்திருக்கீங்க. சொல்லி பழக்குங்க. இப்படி முரட்டத்தனமா கூப்பிட்டா எப்படி மூடு வரும்? எனக்கு தெரியும் நீ பொத்து. ஏங்க நீங்க ஒரு வாட்டி கூப்பிடுங்க. இப்படி எப்படி எழுதணும்? நீங்க கூப்பிடுங்க. ஏ மருதமணி போவா. அவன்கிட்டே கேட்காத நீ வா. நான் எத்தனையோ பொம்பளைய முதுக தடவி இருக்கேன். முன்னாடி இருக்க தடவை முதுக தடவை என்ன பண்ண போற? உப்புச்சோ போட்டு ஒரு பொம்பளை கூட பார்க்கலன்னு பொய் சொல்றா. எத்தனை பொம்பளை தடவை சொன்னா கோச்சிட்டு ஓடி போயிருச்சு. நான் வாழ்க்கையில ஒரு பொம்பளைய கூட ஏற்று பார்க்கல. பொய் சொல்லாத. அப்படி சொல்லுங்க. அப்படி உண்மையா டேய் பிள்ளைய ஆட்டி விடுற தொட்டியும் கிள்ளி விடுற. ஆனா உங்களை மாதிரி ஒரு ஃபிகரை முடியாது. நான் சொன்னேன்ல எறும்பு மாதிரி அங்க போய் கடிப்பேன். அது கடிச்சிட்டாரு. கடிச்சிட்டேன். இல்ல நான் பண்ற மாதிரி தெரியல. நீ தானே கொஸ்டினை புல்லா பண்ணிக்கிட்டே இருக்க. டேய் கிட்ட வா. எங்க உங்க உடம்புல இருக்க ஸ்பேர் பூரா சொந்தமா? இல்ல வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கேன். பத்தியா என்னடா அவன் பதில் சொல்றாப்புல. ரெண்டு பேரும் செட்டப். உனக்கு முன்ன பின்னாடி லவ் பண்ணிருக்கியாடா? போடா. உங்க தொடையிலே தான் நான் படுத்திருப்பேன். அப்படி அந்த அளவுக்கு தான் இருப்பீங்களா? இல்ல தலையாணி நினைச்சிட்டே அதவே. அப்புறம் மத்ததெல்லாம் எப்ப செய்வீங்க? அது தீபாவளி முடியணும்ல. கோடாங்கி வச்சு உடுக்கடிச்சு மண்டுக்குறி வாத்து அதுக்கப்புறம் கருப்பை எப்போ உத்தரவு கொடுக்கலாம். என்ன மண்டுக்குறியா? ஓஸ் லென்த் ஆகாது தீல போட்டு வாட்டணும். ஐயய்ய. உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க அம்மா நல்லா வளர்த்தியா இருப்பாங்களா? நல்ல அகலமான மூஞ்சியா? மருமகன் சொல்றாரு மாமியார. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இதோட 3 தடவை வயித்த தடவிட்ட. சரி அதுக்கு எவ்வளவு சேதார கூலிய தர்றேன் பண்ண. அது அவன்ல தர நீ தான் தரணும். நான் தர்றேன். கூகுள் பேல போட்டு விடுறேன். எங்க உங்க தொப்புள்ள தடவை என்ன கிணறு மாதிரி உள்ள என்ன பண்றது உங்களை மாதிரி ஆளால தான். அண்ணே எப்படிண்ணே? ஏன் உனக்கு முகம் வீங்கிருச்சே என்னாச்சு? அப்புறம் நீ தொப்புள்ள தடவைனா ரோசம் வராதா? ஆமா எனக்கு எதுவுமே வரதில்லம்மா. அவ்வளவுதான். அவனுக்கு குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. அவனுக்கு போறாம இவன் தடவுறானே நம்ம லேச சாரம் கூட கட்ட விட மாட்டானே வீட்டையே முடிக்கிறானே. நீங்க தடவுங்க மருதமணி. அவன் போய் தனியா தடவுற போடா. நம்ம கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேத்துக்கு சோறு போடணும். ஆமா 2 லட்சம் பேர் கூட வருவாங்க. சோறு போடணும். கல்யாணத்தை எங்க வைக்கிறீங்க? ஏசி மண்டபம் இல்லைன்னா கொட்டகை. மண்டபத்துல வைக்காதீங்க. மதுரை மாடுத்தாவடி பஸ் ஸ்டாண்ட்ல வைங்க. என்ன அது டிராபிக்கா இருக்கும்னே? இல்ல அங்கதான் நிறைய வந்து வேகமா போட்டு போயிடுவாங்க. ஆசீர்வாதம் அள்ளி போட்டுட்டு அவங்க மாடு போயிடுவாங்க. அதுக்கு தான் சொன்னேன். நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நான் உப்பா இருப்பேன். ஆமா நீ துப்புற எச்சி நான் தேனா நக்குவேன். நக்குவேன் நம்பாத. சட்டியை துவப்ப சட்டியை கூட துவப்பேன். எச்சியை நக்குவேன் நம்பாத. ஐ லவ் யூ ஜி. அப்படின்டா காதல பண்றேன். நான் மூக்குல பண்றேன். வாயில பண்ணு போய். டேய் என்ன நிறைய நீக்குற படம் பார்ப்பேன் போலடா. என்ன நினைப்புல நாடகத்துக்கு வந்தீங்க 2 பையலாம்? செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்து கட்ட பாடுதம்மா இந்த மனசு. தோட்டத்திலே ஒன்னு நினைச்சே பாடுதம்மா இந்த வயசே. அக்கம் பக்கம் யாரமல்ல ஆளுகாரவும் சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பு அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு சேர்ந்துக்கிட்டு பாடுதம்மா
மனசு கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடமோ நனையிலே பசிக்குது மனசினிலே கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடமோ நனையிலே பசிக்குது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையம் தீரதில்லை அன்றமே என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன் என்ன எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் நீதானே செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சே திடுக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசே அக்கம் பக்கம் யாருமில்ல ஆளுங்க அரவமில்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை ஏலேலோ ஐலேசா என்னங்க ரெண்டு பேரும் கை ரேகையை முதுகுல பதிஞ்சது மாதிரி இருந்துச்சு. இல்ல அவர் அந்த பக்கம் யார்கிட்டயே பேசுறாரு, நான் இந்த பக்கம் பேசிட்டு இருந்தேன். வாங்க நாங்க bro. ரெண்டு பேரும் ஒட்டி உறவாடல. வாங்க ப்ரோ, எனக்கு என்னமோ நெஞ்சில யானை மிச்சது மாதிரியே இருக்கு. அது மாதிரியா ஆனா வந்துங்கறீங்க, மாடு தான வந்து வந்தாங்கல்ல. அந்த ஓடுனுச்சு குடுகுடுன்னு. என்ன நடிக்கிறீங்களே? அவளை எதுவும் நீங்க புலங்குனீங்களா? பாட்டு பாட்டீங்க. இல்ல நான் பாட்டு பாடும்போது நீங்க அவளை கட்டி பிடிச்சிங்களா? அந்த மாதிரி சொல்லி நம்ம ஐயோ என்ன ரெண்டு பேரும் அப்படியே பட்டவங்களா? சாமி வேற காப்பு கட்டிருக்கேன் தம்பி. நானும் ஓம் சக்திக்கு மாலை போட்டுக்க பாருங்க, சட்டி போட்டுருக்கேன். போய் சொல்லு போடல. பூ போட தட்டி உள்ளுக்க காயுது. அதையும் நெக்கி போட்டுட்டாரு. யாரடா கிடப்ப ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை என்னையா. வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா சம்பளம் இல்லை. அதைய சொல்ல நினைச்சேன் சொல்லாமத்தான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சே. இல்ல எனக்கு என்னமோ இன்னும் நெஞ்சுக்குள்ள கரையா மச்சது மாதிரி இருக்கீங்க. இல்ல இல்ல மேடம், ஐயா ப்ரோ செருப்பை கழட்டி அடிச்சு போடுவேன். சோதனை பண்றதுக்கு நான் இருக்கேன் இல்லைங்க. வா தம்பி வாப்பா. நீ அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கவே இல்லையா மேடம்? நீங்க தாத்தே மூத்திர கவச்சி அடிக்குது. அவன் சட்டை கூட மூழ்றவன் எனக்கு தெரியாதா? நீங்க வாங்க ப்ரோ. இந்த கத்தால வடை வருதாடா. ரெண்டு பேரும் பிணைஞ்சு பிணைஞ்சு அடிச்சு சாரா பாம்பு நல்ல மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் செக்யூரிட்டியாடா? என்ன தம்பி செய்றீங்க? இனிமேல் ரோசக்காரே இவளை கட்டுவானடா. என்ன செய்றீங்க? ஏண்டா வீட்டு ஓனர் இருக்கும் போதே அடுப்புல தீ பிடிக்க வரியாடா? அவன் இல்லாதப்ப வீட்டையே தீ பிடிக்க வைப்பியாடா? வாடா. ஏய் என்ன செய்றீங்க? எனக்கு வேண்டாம். நான் கையோட முறிச்சு புரியும் மயிர் மாலை. கையை பிடிக்கும் போதே நாக்க சொல்லட்டியாடா? அப்ப எந்த அளவுக்கு சொல்லட்டி தூர்வாருவேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. தம்பி எனக்கு வேணாம் தம்பி, எனக்கு வேணாம். நான் கையை விட்டுட்டேன், நீ தான் ஏறிட்டு போற. இல்ல தம்பி, நம்ம சொந்தமா நிலவான என்னால உழுவ முடியாது. ஆள் வச்சு உழுவுறீங்களா? ஏன் மைலேஜ் கொடுக்காத ஆயிடுது. புடிங்க புடிங்க பண்ணி நீங்க என்ன தம்பி செய்றீங்க? என்ன நீன்னு சொல்லிட்டு நீ கட்டி நீங்க நல்லா இருக்கு. என்ன அவருக்கு சேர்த்து வச்சு நீ போட்டு அமுக்குறீங்க? இங்க வாங்க வாங்க வா. சேர்த்து வைக்க. என்ன செய்றீங்க? எனக்கு சேர்த்து வைக்கிறீங்களா? கையெடுங்க நீங்க. ப்ரோ கையெடுங்க, தள்ளி எடுங்க. தள்ளி இல்லையா? வர ஒண்ணு சேர்த்து வச்சுட்டீங்க, அப்புறம் நீங்க என்ன கைய விடுற? தம்பி இது வந்து குடும்பத்துக்கு ஆகாது. ஆகாது. இங்க சேர்த்துட்டீங்க, நண்பன் பழக்க வழக்கம் வேற, குடும்ப விஷயம் வேற. வெளியே ஆண்டு வாசலோட தான் இருந்துக்கிறேன் தம்பி. இல்லைங்க, வீட்டுக்குள்ள அப்படி வேணா அவர் ஓரமா உட்காந்து விளக்கு பிடிக்கட்டும். வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, போய் கெட்ட ரோக்கரு. நம்மளை சேர்த்து வச்சுட்டு என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா?
ஸ்ரீ ரத்ன கிரீஸ்வரர் திடேரஸ் வெங்காய கமிஷன மண்டி பழைய பால் பண்ணை அருகே திருச்சி அவங்களுக்கு 101. ஏண்டா நன்றி வணக்கம். பாடினாங்கள 2 வரைக்கும் 100 ரூபாய்க்கு தான் பாட முடியும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் NSM மணிகண்டன் மார்க்கெட் பகுதி கழக செயலர் திருச்சி மாநகர மாவட்டம் ஜீவா நகர் எல்லை மாரியம்மன் கோவில் திருச்சி 8 அண்ணன் NSM மணிகண்டன் அவர் சார்பாக 101. நன்றி. இந்த மனம் படைச்சிட வானத்தை போல மனம் பட சேர்த்து வச்சுட்டேன்னே உன் காதலை சொல்லு. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள மாறாய் கண்ணா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள மாறாய் கண்ணா, ஒரே ஆண்டு ஒன்றே கீதம் மாறாய் கண்ணா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள மாறாய் கண்ணா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள மாறாய் கண்ணா. பூமலை தூவி பாடலை பாராட்டி